ஸ்ரீ குருப்யோ நமः. விரைவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீராமநவமி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வசந்த நவராத்திரியினுடைய 9வது நாள். அதுதான் இன்னைக்கு ஸ்ரீராமநவமியாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த ஸ்ரீராமநவமியை முன்னிட்டு தான் இந்த 10 நாளாக நம்ம இந்த சுந்தரகாண்டமாக பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். வாலில் நெருப்பு பற்றிண்டு பற்ற வச்சுட்றான். வீதி வீதியாக ஆஞ்சநேயரை கூட்டின்னு போகிறாங்க. இவரும் பகல் நேரத்தில் எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னு சந்தோஷமாக எல்லாத்தையும் பார்த்துன்னு போகிறார். எல்லாம் கட்டிருக்கு, அவனை எல்லா பக்கமும் அவனை கட்டியிருக்கு ஆஞ்சநேயரை. என்ன பண்ணுற, கொஞ்சம் தூரம் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துன்னு வர. பார்த்ததுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம். அப்போது இனிமேல் அடுத்த பிளான் என்ன, அடுத்த என்ன பண்ணணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு தான் அப்படியே தான் விருத்தியாகி பெரிய ரூபம் எடுத்துடுறார். அந்த பெரிய ரூபம் எடுக்க எடுக்க அவருடைய கட்டுகள் எல்லாம் கட்டாயிடுது. அவரை கட்டியிருக்கா இல்லையா, அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு உடஞ்சி போயிடுது, கட்டாயிடுது. அப்போது அந்த வாலில் இருக்கிற நெருப்பு எல்லாத்தையும் என்ன பண்ணுறார், அந்த லங்கையே எல்லார் வீட்டு அரண்மனை மேலேயும் குதிச்சு குதிச்சு தாவறார். அப்போ அதில் நெருப்பெல்லாம் அவள் வீட்டு மேலெல்லாம் பத்திண்டு எரியுறது. ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்டு மேலேயும் பத்திண்டு எரியுறது. தனக்கும் சீதைக்கும் நல்லது சொன்ன விபீஷணனுக்கும் வீடை மட்டும் ஒன்றும் பண்ணாமல் இவர் எல்லார் வீட்டு மேலேயும் ஜம்ப் பண்ணி போகிறார். அப்போ ஒரு செகண்ட் இவருக்கு தோன்றது, என்னடா அது நம்ம வாலில் இவ்வளோ நெருப்பு எரியறதே, ஆனால் நம்மளுக்கு குழு 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 குழுன்னு இருக்கே, என்னவா இருக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, சரி ஓகே நம்மளுக்கு வந்த காரியம்னா கடகடன்னு எல்லார் வீட்டு மேலேயும் ஏறி ஏறி குதிக்கிறார். இப்படி குதிச்சா அப்படி அங்கே எல்லா இடமும் ஓ குழந்தை அம்மா அப்பா எல்லாரும் அலறா. டகா 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 டகான்னு எரிகிறது லங்கையே. இப்படி எரிஞ்சது உடனே கொஞ்சம் அனுமாருக்கு ஒரு பயம் வந்துடுத்து, உடம்பு நடுங்கிறது. சுச்சோ தப்பு பண்ணிட்டோமே, இப்படி லங்கையை ஃபுல்லாக எரிச்சு சீதா இருக்கக்கூடிய அசோகவனமும் எரிஞ்சிருக்க போகிறதே, கோபத்துக்கு இப்படி நம்ம இடத்த கொடுத்துட்டோமே, நம்ம கோபம் கொண்டா ஒரு குருவை கூட கொல்லக்கூடியவனா ஆயிடுவானே ஒருத்தன், என்ன பாவ செயல்கள் வேணால் செய்யக்கூடிய துணிஞ்சிருவானே, இப்படி நம்ம கோபத்துக்கு இடத்த கொடுத்துட்டோமே, நம்ம எல்லா காரியங்களும் ஒரு முடிய போகிற சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய டைமில் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கோபத்துக்கு ஆளாக்கி இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு செகண்ட் அப்படியே உடம்புல விளக்குறது. ஆனால் அடுத்த செகண்ட் தன்னை சுதாரிச்சுக்கிறார். சார், அந்த அக்னி என்னையே ஒன்றும் பண்ணலை, எனக்கே குழு குழுன்னு இருக்குது. அப்போது பதிவிரத்தையாக இருக்கக்கூடிய சீத்தையை போய் என்னால் அந்த அக்னி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு மனசை தேர்த்திக்கிறார். எதுக்கும் சீத்தையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சீத்தை கிட்டக்க போய் பார்க்குற. க்ஷேமமாக இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே சந்தோஷம் தாங்கலை இவருக்கு. இவர் போய் நாம ராமர்கிட்டக்க போய் சொல்லி உங்களை மீட்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றார். சீத்தை பார்க்குறா, இந்த லங்கையெல்லாம் இப்படி எரிச்சு எல்லாம் பண்ணால் ராமர்கிட்ட போய் நானே சீத்தையை தூக்கின்னு வந்துடுறேன்னு சொன்னாலும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி, ஆஞ்சநேயா இந்த மாதிரி ராமர்கிட்டக்க போய் நான் படுற துக்கத்தெல்லாம் போய் சொல்லி அவர் மீட்டாதான் எனக்கு பெருமை அப்படிங்கிறத மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி, சுக்ரீவனை விசாரிச்சதாக சொல்லு, லக்ஷ்மணனை விசாரிச்சதாக சொல்லு, இந்த துக்க சமுதிரத்திலிருந்து என்னை சீக்கிரம் மீட்க வேண்டிய பொறுப்பு உன் கையில் அப்படின்னு உடனே மறுபடியும் ஆஞ்சநேயர் அந்த வாலில் இருக்கிற நெருப்பெல்லாம் எல்லாத்தையும் இதை பற்ற வச்சுட்டாரு. எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே திருப்பி தன்னுடைய மித்திரர்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி தன்னுடைய சக்தியெல்லாம் திரட்டிண்டு அந்த சமுதிரத்தை கிராஸ் பண்ணுறார். அந்த கிராஸ் பண்ணுற முடிச்சு அந்த அங்கதன் ஜம்புவான்லாம் இருக்கா இல்லையா, அந்த தாங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு இறங்குற டைமில் ஜெயகோஷம் போட்டுட்டே வரார். அப்போ இந்த ஜெயகோஷம் கேட்ட உடனே அந்த ஜாம்பவான் அங்கதன்லாம் ஆஞ்சநேயருடைய குரல் மாதிரி இருக்கே, இப்படி ஒரு வெற்றி கோஷம் போட்டுன்னு வரான்னா சீத்தையை பார்த்துட்டான்னு தானே அர்த்தம் அப்படின்னு இவாளும் ரொம்ப சந்தோஷமாக இவாளும் குரல் கொடுக்குறா. அப்போ குரல் கொடுத்த உடனே எப்படி லங்கையில் போய் அப்படி லேண்ட் ஆனாரோ அதே மாதிரி இந்த தெற்கு கரையோரம் சைன்னு வந்து இறங்குறார். இறங்கி ஜாம்பவான் அங்கதனையும் எல்லாரையும் வச்சுண்டு என்னெல்லாம் நடந்தது, சமுதிரத்தை தாண்டினது, தடைகள் என்னெல்லாம் தடைகள் வந்தது, லங்காதேவியை ஜெயிச்சது, அந்த புறத்தில் சீத்தையை தேடினது, எங்கேயும் கிடைக்காம துக்கம் பட்டது, அப்புறம் அசோகவனத்தில் சீத்தையை பார்த்தது, ராவணன் வந்து மிரட்டினது, சீத்தைக்கு வந்து உயிர் தியாகம் பண்ணுற போச்சு, அவளுக்கு வந்து உயிர்
மறுபடியும் அவளுடைய ட்ரஸ்ட் வர்த்தியாக அவள்கிட்ட பேசினது, அவள்கிட்டேந்து வாங்கின அந்த சூடாமணியை வாங்கின்றது, அப்புறம் கிங்கணர்களை, பஞ்ச சேனாதிபதிகளை, அக்ஷகுமாரனை, இவாளை எல்லாரையும் கில் பண்ணுறது, இந்திரஜித் தன்னை கட்டி போட்டது, வாலில் நெருப்பு வச்சதுன்னு எல்லாத்தையும் விஸ்தாரமாக சொல்ல 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 அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். வாங்க நம்ம போய் ராமர் கிட்டக்க போய் இது எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்படின்னு அவள்லாம் கிளம்புறம் போச்சு. ஒரு மதுவனத்தை கிராஸ் பண்ணுறா. அந்த மதுவனம் தேன் நிறைஞ்சிருக்கும். இந்த குரங்குகளுக்கெல்லாம் ஐயோ அந்த மதுவனத்தில் இருக்கக்கூடிய தேனை குடிக்கணும் போல இருக்கேன்னு வெற்றி பெற்றுன்னு வந்திருக்கோம். தாராளமாக போய் எல்லாரும் குடிக்கலாம். ஏன்னா அது சுக்ரீவனுடைய மாமா ததிமுகன்றவர் ரொம்ப ஜாகிரதையாக பாதுகாத்துன்னு வர்றார். யாருமே உள்ள நுழையாதபடி பாதுகாத்துன்னு வர்றார். அதுக்குள்ளே இவாள்லாம் போய் நல்லா தேனை குடிச்சு எல்லா வானரங்களும் அப்படி குடிச்சு அங்கே ஜம்ப் பண்ணி இங்கே ஜம்ப் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தேன் குடித்த குரங்குன்ற மாதிரி அதை அப்படி எல்லாம் பண்ணி ஆட்டம் போட்டுன்னு இருக்கோங்க. ததிமுகனுக்கு ஒன்றுமே புரியல. சுக்ரீவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். கம்ப்ளைண்ட் பண்ணால் சுக்ரீவன் தெரிஞ்சுன்னு கொடுத்து, ஆஹா வெற்றியோடு வந்திருக்காங்க, வெற்றியோடு வந்தவர்கள் செய்த தவிர நான் மன்னிக்கிறேன், அவங்களெல்லாம் வர சொல்லு அப்படின்னு உடனே எல்லாரும் போய் வர்ற ததிமுகன் போய் சொல்கிறான் அங்கதன் கிட்ட. சொன்ன உடனே ஐயோ நம்ம சுக்ரீவனுக்கு தெரிஞ்சு போயிடுத்து போல இருக்கு, வாங்க நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு ஆஞ்சநேயரை முன்னிறுத்து ராமர் கிட்டக்க போய் நிற்கிறான். ராமரை பார்த்த உடனே அங்கே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டக்க டீட்டெயில்டாக சொன்னவர் ராமரை பார்த்த உடனே கண்டேன் சீத்தையை, அவ்வளோதான். அதுலேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுதான் அந்த மதி நுட்பம், அதுதான் ஆஞ்சநேயருடைய ஸ்பெஷாலிட்டி. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டக்க தான் பண்ணின அந்த வீர தீர செயல்களை எல்லாம் சொன்னார். ராமருக்கு அதெல்லாம் தேவையில்லை. ராமருக்கு என்ன தேவை? வெயிட் பண்ணிட்டு இருக்கார், சீத்தையை பார்த்தானான்னு. ஸோ அழகா கண்டேன் சீத்தையை அப்படின்னு சொல்றார். பிரீத்தையாச்ச ரமா ராமனோத்த ராகவ பரவீராக பகுமானனே மகதா ஹனுமன் மைக்ஷதவ அப்படின்னு வால்மீகி சொல்றார். அந்த கண்டேன் சீத்தையைன்னு சொன்ன அந்த மந்திரம் ராமரை அவ்வளவு சந்தோஷப்படுத்தினதான். அப்போ இவர் சொல்கிறார், காக்கா சொல்கிற விருதாந்தத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சீத்தை கொடுத்து அனுப்பிச்சு சூடாமணியை கொடுக்குறார் ராமர் கிட்டக்க. அந்த சூடாமணியை பார்த்தோன்னே ராமர் அழறார். என்னுடைய அப்பா தசரதர், என்னுடைய மாமனார் ஜனக்கருடைய ஞாபகம் எனக்கு வருது. சீத்தையை நாம் இனிமேலும் அங்கே வச்சுருக்க அந்த லங்கையிலிருந்து நம்ம மீட்டெடுத்துன்னு வரணும், அதற்குரிய ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படியாக இந்த சுந்தரகாண்டத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் ஆஞ்சநேயருடைய புத்தி, பலம், வீரியம், தைரியம், சமயோஜித புத்தி எல்லாமே பிரதிபலிக்கிறது. அதான் சொல்லுவா, ஒரு நல்ல புத்திமானா இருப்பான், ஆனால் ஆரோக்கியம் இருக்காது. நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பான், மண்டுவாக இருப்பானா. ரெண்டும் இருக்கும், புத்திமானாவும் இருப்பான், ஆரோக்கியமாகவும் இருப்பான், ஆனால் கோழையாக இருப்பான். ஒரு சில பேர் பெரிய அறிவாளியாக இருப்பான், ஆனால் வாக்கு தன்மை இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆஞ்சநேயர்கிட்ட பார்த்தேன்னா எல்லா குணங்களும், அதுதானே நம்ம இந்த தியான ஸ்லோகத்தில் சொன்னோம். நம்ம புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்தாம் அச்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் அப்படின்னு சொன்னோம் நம்ம. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஹனுமான, அதனால தானே அவர் சிரஞ்சீவியாக இந்த லோகத்தில் இருக்கார். எங்கெல்லாம் ராம நாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் நாம் அவரை பார்க்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த சுந்தரகாண்டத்தினுடைய அழகே. இதில் இன்னொரு என்ன சிறப்பம்சம்னா, ருத்ரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை பற்றி நம்மளுடைய சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நம்ம சங்கரர் ஹனுமத்த பஞ்சரத்தனம்னு பண்ணியிருக்கார். அவ்வளவு பிரமாதமான ஒரு பஞ்சரத்தனமாக பண்ணியிருக்கார். இப்படிப்பட்ட இந்த சுந்தரகாண்டத்தை கேட்டவாளும் இதை 10 நாளாக இதை கேட்டுருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் அந்த ஆஞ்சநேயர் புத்தி, பலம் எல்லாம் தந்து, ஆரோக்கியத்தையுமே தந்து, இந்த புது வருஷத்தில் எல்லாரும் நன்னா இருக்கணும்னு சொல்லி அந்த ராம நாமத்தை ஜபித்துண்டு சதா சர்வகாலமும் இந்த கலிகாலத்தில் அது ஒன்று தான் மோட்சத்துக்கு ஒரு வழியாக
இருக்குங்கிறத சொல்லி இந்த ராமநாமத்தோட ஸ்லோகத்தையும் நம்ம முடிக்கிறோம். संश्रुत बंध विमोचकराम धर्म स्थापन तत्परराम भक्ति परायण मुक्तितराम सर्वचराचर बालकराम सर्वभवामय वारकराम वैकुंडालय संस्थितराम नित्यानंद पदस्थितराम राम राम जय राजा राम 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 जय सीताराम भयहर मंगल दशरथराम जय जय मंगल सीताराम मंगलहर जय मंगल राम शंकत शुभ विबोधय राम आनंदामृत वर्षक राम आश्रित वत्सल जय जय राम 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 जय राजा राम 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 जय सीताराम।